ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. திருஞானம் பாகம் 2 அத்தியாயம் 11 விளக்க உரை. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். வெள்ளி ஒளியாற்றல் குறித்து உறங்கும் நிலையிலும் விழிப்புணர்வோடு உணர்ந்து பதிந்து அருளிய அன்னை சாரதையினை பணிந்து போற்றுவோமாக. 12 உட்கருத்துக்களையும் ஏற்க கடவது. 1. பாதரசம், தாமிரம், தங்கம் மற்றும் வெள்ளி எனும் 4 விதமான கனிம ஒளி சக்தியினை உயிரணுவானது இறை ஒளி எனும் நாமத்தினில் ஏற்று உள் மூளையில் உயிரின் கூட்டினை ஒட்டியே உள்ள ஞான அணுக்களில் சேமிக்கும். 2. மனிதர்கள் உறக்கத்தினில் ஆழ்வதினால் வெள்ளி இறை ஒளி என்பது சூட்சும நாடிகளின் மூலம் அறிவு அணுக்களை அடையும். 3. எந்த ஒரு உணர்வு அலைகளையும் உருவாக்கிடாது உறங்கும் மானுடர்களுக்கு இறைவனின் இறை ஒளி என்பது இயற்கையாகவே கிட்டும். 4. முதல் 45 நாழிகைகள் இறை ஒளியினை அவ்விதமே ஏற்றுவிட மனிதர்கள் பல நிறங்களை ஆராதித்து இறைவனை உணர்வுகளின் மூலம் துதித்தே செயலாற்றிடல் வேண்டும். இறுதி 15 நாழிகைகளோ இறை ஒளி எனும் இறைவனே மனிதனின் அறிவினை தேடி ஆற்றல்களை அளித்து பணியினை நிறைவு செய்திடும். 5. இரவு பொழுதுகளில் ஆழ்ந்து உறங்குவதன் மூலம் வெள்ளி ஒளியாற்றல் என்பது தன்னிச்சை செயலாய் உள்மூளைகளில் பரவி அனைத்து அணுக்களையும் அமைதியுறச் செய்திடும். பல நினைவுகளை அழித்து உணர்வற்ற நிலைதனையும் உணர்த்திடும். 6. உள்ளம் எனப்படும் மனமானது உணர்வுகளினால் இயங்கினாலும் இரவினில் உணர்வுகளற்றே இயக்கத்தை துறந்து நிலைக்கின்றன. அதன் மூலம் பெரும் நிம்மதி அடைகின்றன. தெளிந்த இயக்கமும் சித்திக்கின்றது. 7. ஒரு நாளில் 4 வகை கனிம எரிபொருளானது உள்மூளையினை அடைந்தாலும் அவை மேலும் பல பிரிவுகளாக பிரிந்தே இயக்கத்தை ஏற்றிடும். 8. 60 வகையான எரிபொருட்களை 60 நாழிகை எனப்படும் ஒரு தினம் முழுவதும் ஏற்கின்ற உயிரணுவானது 60 வகையான உணர்வு அலைகளையும் வெளிப்படுத்தும். 9. ஒரு மனிதன் ஒரு நாளில் பல்வேறு உணர்வு அலைகளை ஏற்பதினால் மாறுபட்ட வாழ்க்கை சூழல்கள் உருவாகின்றன. எரிபொருளின் தன்மைக்கு ஏற்பவே உணர்வுகளும் உருமாறிடும். 10. இறை ஒளி என்பது உயிர் அணுவினால் ஏற்கப்பட்டு 60 வகை ஆன்ம ஒளியாக திரிக்கப்பட்டு 60 வகை உணர்வு அலைகளாகவும் உருமாறுகின்றன. அவை மேலும் பல கூறுகளாகவும் பிரியும். 11. ஆன்ம ஒளியாகத் திரிக்கப்படாத இறை ஒளி என்பது 4 வகை உணர்வுகளையே வெளிப்படுத்தும். அன்பு, நன்றி, நம்பிக்கை மற்றும் மன நிறைவு என்பதே இறை ஒளியின் தன்மைகளாகும். 12. அனுதினமும் 60 நாழிகை நேரங்களும் வெளிப்படும் இறை ஒளியினை ஞான அணுக்களின் நிர்மலமான இருப்பிடத்திற்கு சென்று அவ்விதமே ஏற்றுவிட்டால் ஒரு மனிதன் பூரண நிறைவினை பெற்றிடுவான். உணர்ந்து சிந்தித்து ஏற்றிடுங்கள். வாழ்த்துகின்றேன்.